ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய அரசியல் நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கிற முக்கியமான விஷயம், நேற்றைய தினம் பெரிதும் பரபரப்பாக பேசப்பட்ட சென்னையை அதிர வைத்த ஒரு சம்பவம். தமிழ்நாடுனே சொல்லலாம், ஆனால் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றதுனால பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்முறை. யாரோ ஒரு மனிதன், அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் அந்த மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட அந்த சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது நமக்கு நடந்தாதான் அப்படின்ற ஒரு நிகழ்வு கிடையாது இல்லையா? இது பொதுவாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மற்றொரு பக்கம் கல்லூரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே முடியாது, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். இதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது திமுக ஆட்சியில் நடக்குது அப்படின்றது ஒரு காரணம் அல்ல. இது எல்லா ஆட்சியிலும் ஏதோ ஒரு வகையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் போன்ற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதுவும் அது அதிமுக ஆட்சியின் அவலம் என்றால் இது திமுக ஆட்சியின் அவலம் அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆட்சியில் நடந்துச்சு, அதுபோல் இப்போ இந்த ஆட்சியில் நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அந்த செயல் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். ஒரு மாணவி, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவி அவருடைய காதலரோ இல்லை ஆண் நண்பருடையோ அந்த வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எப்பவும் போகக்கூடிய அந்த நபர் ஞானசேகரன் அப்படின்ற அந்த நபர், அவர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரியாணி கடை வச்சுருக்காரோ, பிளாட்ஃபார்மில் பிரியாணி கடை வச்சுருக்கக்கூடிய அந்த நபர் அடிக்கடி அந்த வளாகத்திற்குள்ளே செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு. எப்போவுமே பழக்கப்பட்ட நபர் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்த காவலாளிகள் அவரை தடுக்கிறது இல்லை அப்படின்றது செய்தியாக இருக்குது. அதனால் அவர் மேலே பெரிய சந்தேகங்கள் எதுவும் இல்லை. அவர் எப்பவும் போல் வழக்கம் போல் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கார். போனவர் இந்த இடத்துல இந்த 2 பேரையும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவங்கள மொபைலில் வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கார். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்த ஆண் நண்பரை அனுப்பிட்டுருக்காங்க. துரத்திட்டு இருக்காரோ அனுப்பிட்டுருக்காரோ தெரியலை நமக்கு. அனுப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சி பார்த்துருக்காங்க, முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, இல்லை அப்படின்ற அந்த அவருக்கு அதில் விடாப்பிடியாக இருந்திருக்காரு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் விடலை. அவருடைய அந்த வன்புணர்வு அப்படின்றது தலைக்கேறி அவர் அந்த முயற்சியை அவர் செஞ்சுருக்காரு. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அதில் வரும்போதே அவர் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி யார்கிட்டையோ பேசுகிற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு நண்பரே அவருக்கு இல்லை, சும்மா ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டுட்டு யாருக்கோ மிரட்டுற மாதிரி அவர் நண்பர் யார்கிட்டையோ பேசுகிற மாதிரிலாம் கூட பேசியிருந்தார். இப்படி ஒரு சம்பவம் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு. திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. நமக்கு தெரிந்தது இப்போது புதன்கிழமை தான் நமக்கு இந்த விஷயம்ன்றது பெரிய பூதாகரமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு நல்ல விஷயம், அந்த மாணவி அவங்களுடைய சக தோழிகள்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் உடனடியாக அதை தெரிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் தாமதம்னாலும் உடனடியாகவே தெரிவிச்சிருக்காங்க. தெரிவித்த உடனே அவங்களும் காவல்துறையில் காவல்துறையினர் அருண் அவர்கள்ட்ட நேரடியாகவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் துரிதமான ஒரு செய்தியாக இருந்தாலும், இது ஒரு தொடர்கதையாக இருக்குது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இது இன்னொரு பக்கம் மீடியாக்கள் இதை பெரிய அளவில் எடுத்து செல்லவில்லை அப்படின்றதும் பெரிய செய்தியாக மாறி இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க செய்தி வெளியிடவில்லையா அப்படின்னு கேட்காதீங்க, செய்திகள் வெளியிட்டாங்க. ஆனாலும் இதை ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக, ஒரு விஷயமாக அவங்க ஆக்கலை. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட போய் கேட்டோன்னா, எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் என்ன அவியலாக செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றபோது அது அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் சொல்கிறாரு. இது அரசியல் ஆக்காதீங்க, கடந்த காலங்களில் பொள்ளாச்சி சம்பவங்கள்லாம் எடுத்து பாருங்கள், அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே பயந்தாங்க, இந்த அரசில் உடனடியாக செயல்பட்டு பண்ணிட்டேன். உடனடியாக நீங்கள் செயல்பட்டீங்க, செஞ்சீங்கன்றதை தாண்டி இது எந்த அளவுக்கு நடக்க விடாமல் தடுத்தீங்க அப்படின்றது தான் கேள்வி.
புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அங்கே வந்து லைட் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னு பற்பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. மீடியா இதை பற்றி அதிகமாக எடுத்து பேச மாட்டேங்குது, விவாதங்களில் எடுத்து பேச மாட்டேங்குது அப்படின்றது பெரிய ஒரு மனக்கசப்பாக தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வரக்கூடிய சிக்கல் என்ன, சீமானும் விஜயும் கூட்டணி வைப்பார்களா மாட்டார்களா அப்படின்னு இந்த நேற்று நடந்த சம்பவத்துக்கும் அவர்கள் இரவு விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்புகளுமே மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது. எதனால் இப்படி ஒரு முரண்பாடு இருக்குன்னே தெரியல. அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒரு விவாதத்திற்கு கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் வந்து எழுது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது இந்த ஆட்சியாளர்களுக்கு தானே அது அசிங்கம். இது ஒரு பக்கம் அரசியலாக்கக்கூடாது. அந்த மாணவியை வந்து அந்த மாணவி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த மாணவி யார், அவங்களுடைய குடும்பம் எது அப்படின்ற எந்த அறிவிப்பும் எந்த விதமான செய்தியும் இல்லை அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இல்லைன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அவங்களுடைய பெயரை போட்டு பெரிய அளவில் அது வந்து நாசம் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேளையாக அது தவிர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான பாராட்டுத்திற்குரிய விஷயமா அது வந்து பார்க்கப்படுது. நம்மளுடைய கேள்வி இதுதான், எல்லா ஆட்சி காலகட்டங்கள்லையும் இது நடக்குது, இது நடக்காது, இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வரீங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்க தான் செய்யுது. குறிப்பாக இந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு மாணவிக்கு அதுவும் நடக்குது அப்படின்னும் போது யாருக்குமே எங்கேயுமே பயம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. இந்த சட்டத்தின் மீதோ அரசின் மீதோ பெரிய அளவுக்கு பயம் இல்லையோ அப்படின்றத எல்லாருக்கும் உரிய அச்சமாகத்தான் பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இதை பற்றி வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ வந்து பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கடந்த வருடங்களில் வந்து கலாஷேத்ராவில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவர் வந்து பாஜகவை சேர்ந்த நபர், அது வந்து ஒரு மத்திய இதிலிருந்து நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னும் போது அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரம், அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த விவாதங்கள் அத்தனையும் எப்படி பண்ணீங்களோ பாராட்டத்துக்குரிய விஷயமா இருந்துச்சோ அது மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கணும் இல்லையா? ஏன் அது மாறவே இல்லை அப்படின்றது ஊடகங்களுக்கு அவங்கள வந்து பார்த்து கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்களும் இதில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு அரசியல் தான், கண்டிப்பாக அது அரசியல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்துள்ள பல ஃபோட்டோக்கள் கொஞ்சம் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலினோடலாம் இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை வந்து அவரும் வந்து பகிர்ந்திருக்கிறார். அதனால் அது எதுவும் தாமதம் ஏற்படுமோ, அந்த கைதுகளையோ கைது பண்ணிட்டாங்க, கைதுக்கு பிறகான நடவடிக்கைகள் எதுவும் தாமதங்கள் ஏற்படுமோ அப்படின்ற அச்சமும் ஒரு பக்கம் எழுது. எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளே போய் ஒரு பெண்ணிடம் இப்படி ஒரு தகாத முறையில் நடந்துக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக அதை கடந்து போகிறாங்க அப்படின்றத ஏற்றுக்கவே முடியலை. எல்லாரும் இதை பற்றி பேசியிருக்கணும், இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, இப்படி பண்ணுவதற்கே யோசிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இங்கே வருத்தத்திற்குரிய செய்தியாகவே மாறுது. மீடியாக்கள் இதை பெரிய அளவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக பண்ணணுன்றதெல்லாம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக நீங்கள் ஆக்கணும், இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயமா இருக்குது. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கடந்த காலங்களில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் இந்த மாதிரியான சம்பவத்துக்கு கொடுக்கல அப்படின்றது ஏனோ தெரியல. அந்த சம்பவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதது ஒரு கேள்வியையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது அப்படின்றது தான் மிக முக்கியமான செய்தி. இந்த ஞானசேகரன் அப்படின்றவர் ஏற்கனவே பல வழக்குகளில் கைது செய்யப்பட்ட, ஏற்கனவே 13 வழக்குகள் அவர் மேலே வந்து இருக்குது அப்படின்றது பெரிய அச்சத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே 13 வழக்குகளில் அவர் மேலே வந்து இருக்குது. அவர் வந்து ஒரு மனைவியை பிரிந்து தனியாக வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் என்னென்னமோ நடக்குது. ஏதோ ஒரு ஊரில் ஒரு கல்லூரி மாணவிகளை வந்து ஒரு 10-15 பேர் கொண்ட இளைஞர் கும்பல் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. இன்னொரு பக்கம் டீச்சரை உள்ளே பூந்து வெட்டுறாங்க. மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், போதை பழக்கங்கள், கஞ்சா புழக்கங்கள், இது எல்லாமே பெரிய அச்சத்திற்குரிய விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க, இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது
நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் சொல்லும்போது கைது பண்ணிட்டோம், உடனடி தீர்வு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நபரை கைது பண்ணியிருக்கீங்க, 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் நாங்கள் உடனடியாக கைது பண்ணிட்டோம் நீங்கள் சொன்னால் கூட அந்த அச்சம் அப்படின்றது அந்த கல்லூரி மாணவிகளுக்கு எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களை படிக்க வைக்க பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியாகவே இருக்குது. எப்படி இதெல்லாம் இதற்கு பிறகு நீங்கள் இதை எப்படி தடுக்க போகிறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பொள்ளாச்சி சம்பவம், அதிமுக கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள், பொள்ளாச்சி சம்பவங்கள்னு சொல்லி நம்மளால் தப்பிக்க முடியாது. இது உங்கள் ஆட்சியில், உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கு. இதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும். இந்த 2024 மிக மோசமான குற்றச்செயல்களில் இதுவும் ஒன்று அப்படின்றது வருத்தத்திற்குரிய செய்தி. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது, இதில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.